வணக்கம் நண்பர்களே. கதையை தொடங்குவதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு சிறிய அளவிலான கஸ்டம் ஆர்டர் தயாரிக்கும் தொழிற்சாலையை நடத்தி வருகிறேன். தொடக்கத்தில் நானும் என் தம்பியும் சேர்ந்துதான் இந்த வியாபாரத்தை கவனித்து வந்தோம். தம்பி வெளியே சென்று ஆர்டர்களை பெறுவதற்காக மார்க்கெட்டிங் வேலையை பார்ப்பான். நான் தொழிற்சாலைக்குள் உற்பத்தி மற்றும் நிர்வாக பொறுப்புகளை கவனித்துக் கொள்வேன். எங்கள் தொழில் மிக சிறப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. தம்பிக்கு திருமணம் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சூழல் மாறத் தொடங்கிவிட்டது. எங்கள் தம்பியின் மனைவி மெதுவாக நிறுவனத்திற்குள் நிர்வாகி விஷயங்களில் தலையிட ஆரம்பித்தாள். அவள் என்னை ஒரு சாதாரண தொழில் ஊழியராக போல் கடுமையாக வேலை வாங்க தொடங்கினாள். ஆனாலும் நான் ஒரு சொல்லுக்கு கூட அவனை எதிர்த்து பேசவில்லை. தம்பியின் மனைவி மிகவும் இருக்கக்கூடிய தோட்டத்தில் மிகவும் அழகாக ஹீரோயினாக இருப்பாள். சில இரவுகளில் தம்பியும் அவளும் இருக்கும்போது நான் மறைவாக பார்ப்பேன். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அவள் நிர்வாகத்தின் மிக திறமையானவள். எந்த பிரச்சனையும் வந்தாலும் தன் புத்திசாலித்தனமான பேச்சால் யாரையும் எளிதில் சம்மதிக்க வைத்து விடுவாள். சுறுசுறுப்பாக மேலாண்மை திறல் ஆகியவற்றில் அவள் சிறந்து இருப்பாள். காலப்போக்கில் தம்பிக்கு பதிலாக அவளே ஆர்டர் பெறுவதில் சந்தைப்படுத்துவதில் போன்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டாள். ஆர்டர் கொடுக்கும் நிறுவனங்களிடம் அவளுக்கு நல்ல செல்வாக்கு இருப்பதை நான் உணர்ந்தேன். அதற்கான உண்மையான காரணம் எனக்கு ஒரு நாள் தெளிவாக புரிந்தது. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் வீட்டுக்கு வருவதில்லை. நண்பர்களோடு வெளியே சென்று அங்கேயே தங்கிவிடுவேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் இருந்தபோது திடீரென அவளை பற்றி நினைவு வந்தது. உடனே எப்படியாவது இன்று வீட்டுக்கு சென்று அவளை பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து இரவு 9 மணி ஆகிவிட்டது. நான் வீட்டுக்குள் அடைந்தேன். வீட்டை அடைந்ததும் எங்கள் ஆர்டர்கள் கொடுக்கும் ஒரு பெரிய நிறுவனத்தின் முதலாளி கார் வீட்டுக்கு வாசலில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து, இந்த நேரத்தில் அவர் இங்கு என்ன செய்கிறார் என்று சந்தேகம் என் மனதில் மெதுவாக தோன்றியது. வீட்டுக்குள் நுழைந்து பார்த்தேன். தம்பி ஹாலில் சோஃபாவில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த முதலாளியோ என் தம்பியின் மனைவியோடு அங்கு காணோம். ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. உடனே வீட்டுக்கு பின்புறம் சென்று தம்பியின் படுக்கை அறையில் ஜன்னல் வழியாக நான் எட்டி பார்த்தேன். ஜன்னல்கள் திரிசீலையால் மூடப்பட்டிருந்தாலும் உள்ளே இருப்பது ஒரு விதமான சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டிருந்தன. அந்த மாதிரி சத்தங்கள் என்று நீங்களே முடிவு பண்ணுங்கள். அவள் அந்த முதலாளியின் நெருக்கமாக இருக்கும் என் தம்பி வெளியே உட்கார்ந்து காவல் பார்த்து கொண்டிருந்தாள் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. என்ன நடக்கிறது என்று முழுமையாக பார்க்காமல் என்று முடிவு செய்து நான் ஹாலுக்கு நுழைந்தேன். சோஃபாவில் டிவி பார்த்து கொண்டிருந்த தம்பி என்னை பார்த்ததும் தூங்கி வாரி போட்டு ரிமோட்டை வைத்து டிவியை உடனடியாக அணைத்தான். அவன் முகம் பயத்தால் அதிர்ச்சியாலும் வெளியேறினான். தம்பி அவள் எங்கே என்று நான் கேட்டதும் உடம்பு சிலிர்த்தது. உள்ளே ஓய்வு எடுக்கிறாள் என்று தடுமாற்றம் சமாளித்தான். நான் சோஃபாவில் அமர்ந்து கொண்டேன். வெளியே அந்த நிறுவன முதலாளியின் கார் நிற்கிறதே. இந்த நேரத்தில் அவன் இங்கு என்ன செய்கிறான், என்ன வேலை என்று கேட்டதும் தம்பிக்கு வியர்த்து விட்டது. ஒன்று பேச முடியாமல் தலைக்கு குனிந்து உட்கார்ந்து கொண்டான். நான் அவன் கையில் இந்த ரிமோட்டை வாங்கி டிவியை மீண்டும் போட்டேன். அப்போது தெரிந்தது, படுக்கை அறையில் ஒளிந்திருக்கும் மறைக்கப்பட்ட கேமராவில் உள்ளே என்ன நடக்கிறது. முதலாளியும் அந்த மாதிரி வேலை செய்திருப்பதை இங்கு தம்பி பார்த்து கொண்டிருக்கிறான். தன் மனைவியின் செயலை தம்பி ரசித்து பார்த்து கொண்டிருப்பான் என்பதை எனக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. திடீரென்று அந்த ரூமிலிருந்து கதவு திறந்தது. எங்களுக்கு ஆர்டர்கள் கொடுக்கும் அந்த நிறுவனத்தின் முதலாளி வெளியே வந்தார். அவள் இரவு உடையில் நைட்டியுடனும் முதலாளி பின்னாலும் நின்று கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் அவளுக்கு முகம் சிவந்து வெட்கம் பிடுங்கி நின்றது. முதலில் ஒன்றும் பேசாமல் என்னை ஊடுருவும் பார்வையில் ஒரு முறை பார்த்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்து டிவியை போட்டு பார்க்க ஆரம்பித்தார். எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்பதை உணர்ந்து அவள் கூச்சத்தில் தவித்தாள். சில நிமிடங்களில் அமைதியாக கழித்த பிறகு அவள் உள்ளே சென்று குளித்துவிட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு பரிமாற்றி, முதலாளிக்கு இருக்கும் வரை அவனை தனியாக பேச முடியாது என்று நினைத்து அவள் கிளம்பும் வரை பொறுமையாக காத்திருந்தேன். சாப்பிட்டு முடித்துவிட்டு தம்பி அவளை அழைத்து ஏதோ சொல்லிவிட்டு தன் தனியார் அறைக்குள் சென்று படுத்து கொண்டான். அவள் என்னிடம் வந்து நடந்த விஷயத்தை யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று கெஞ்சினான். அந்த இரவு அவள் என்னுடன் அந்த மாதிரி இருந்தாள். நீண்ட நேரம் அந்த ஆலோசனை கழித்தோம். அதன் பிறகு எனக்கு அவளுடன் நெருக்கமான இருக்கும் வாய்ப்புகள் கிடைத்தன. சில சமயம் தம்பி இருக்கும்போதே அவள் அந்த ஆர்டர் கொடுக்கும் முதலாளி மட்டுமல்ல, வங்கி மேலாளர், அரசு அலுவலர் என பலரையும் வீட்டுக்கு அழைத்து தன் செல்வாக்கை பயன்படுத்தி அந்த மாதிரி வேலைகளை எளிமையாக முடித்து கொள்வாள்.
அவள் இந்த புத்திசாலித்தனத்தால் திறமை எங்கள் தொழிலை விரைவாக வளர்த்து செய்தனர். நாங்கள் பெரிய தொழிற்சாலைகளாக உயர்த்தோம். அவள் தன் ஈர்ப்பு சக்தியாலும் நிர்வாக திறமையாலும் சரியான பயன்படுத்தி வியாபாரத்தை உச்சத்தை கொண்டு சென்றாள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.